செல்வங்களே, வணக்கம். தாத்தா எங்கே இருக்கிறீங்க? நான் மழைக்கு உள்ளே இருக்கிறேன். பாருங்கள், ஆகாயத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. என்ன அதிசயம்! மேலே ஓவர் டேங்க் இல்லை, ஏதோ ஒரு பாத்திரம் இல்லை. தண்ணீர் அங்கிருந்து கீழ் நோக்கி, பூமியை நோக்கி பொழிகிறது. என்ன என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம் பாருங்கள். மேலே ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் ஊற்றினால் அது ஒரு திக்காக, அடர்த்தியாக மேலே இருந்து நம்ம ஒரு கிளாஸில் இருந்து தண்ணியை கீழே ஊற்றினா, ஒரு தொட்டியிலேருந்து தண்ணி பக்கெட்லேருந்து மேலே ஊற்றினா அது எப்படி ஒரே அளவில் வந்து கீழே ஊற்றிக்கிது இல்லையா? இது பாருங்க, வானத்திலிருந்து ஷவர் மாதிரி அந்த மேலே இருக்கும் தண்ணி வந்து கொட்டுது. அலந்து ஒரு ஷவரில் ஊற்றுற மாதிரி ஊற்றுது பாருங்க. என்ன அதிசயம், என்ன டிசைன் கடவுள் பண்ணிக்கிறது. முதல்ல வானத்திலிருந்து தண்ணீர் கீழே விழுவதே ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அது கீழே பூமியிலிருந்து ஆவியாக மேலே போய்ட்டு அங்கேருந்து வருதுன்னு சொல்லலாம். ஓகே, அது மேலேருந்து வர்றது ஒரேடியாக ஏதோ ஒரு பாத்திரத்துலேருந்து கீழே ஊற்றின மாதிரிலாம் வரணும். விளக்குன்னு கீழே ஊற்றணும். ஒரு பக்கெட்லேருந்து ஊற்றுற மாதிரி தானே, ஒரு பெரிய பக்கெட்லேருந்து ஊற்றுற மாதிரி தானே வரணும். அப்படி இல்லாமல் ஷவர் மாதிரி அலர்ந்து ஒரு மழை துளிக்கும் இடைவெளி சிறிது அளவு இருந்து கீழே கொட்டுது பாருங்கள் மழை. எல்லாம் இருக்கிறது தானே, நடக்கிறது தானே சொல்கிறீங்க, சொல்லாதீங்க. பாருங்க, கடவுள் எந்த மாதிரியெல்லாம் நமக்கு மழையை பொழிகிறார். ஒரே திட்டாக, ஒரே என்ன சொல்கிறது, ஒரே கட்டியாக மேலேருந்து விழுந்தால் மனிதர்களுக்கு எவ்வளோ விபத்தாகும். அப்படி இல்லாமல் அப்படியே ஷவர் மாதிரி மேலே பொழிகிறார் பாருங்க. எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக அவர் மழையை மேலேருந்து கீழே அனுப்புகிறார். நமக்கு தேவையான தண்ணீரை அப்பப்போ இந்த மேலேருந்து அவர் ஷவர் மாதிரி நமக்கு தராரு. இதெல்லாம் நாம் ரசிக்க வேண்டும். ஏதோ மழை வருது, தண்ணி வருது என்றது இல்லாமல் அது எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது, கடவுள் எப்படியெல்லாம் அவைகளை டிசைன் பண்ணி நமக்கு பாதுகாப்பாக அனுப்புகிறார். யோசித்து பாருங்கள் செல்வங்களே. ஓகே, ஓகே செல்வங்களே, வணக்கம்.